ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப லைவாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ ஒரு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் பர்டிகுலராக ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இப்போ ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வருது. இந்த வைகாசி அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளில் பயங்கரமான சேஞ்ச் ஆனது ஏற்பட போகுது. அந்த சேஞ்ச் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அதிர்ஷ்டமாகவும் மாறும். ஸோ என்ன மாற்றம் அப்படிங்கிறத அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. மாற்றம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் வரலாம், வராமே இருக்கலாம். ஆனால் என்ன மாற்றம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப தெளிவாக நாம் பிளான் பண்ணிக்கணும். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு வலுவாக நடக்க போகுது. இதில் உங்கள் ராசிக்கு செலவுகளை குறிக்கக்கூடிய வீட்டில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகுது. இதனால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஜூன் மாதம் முதல் நாளே, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி 2 முக்கிய கிரகங்கள் இடமாறி இருக்கு. இந்த 2 முக்கிய கிரகங்களுடைய சஞ்சாரம் மிதுன ராசிக்கு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் செலவுகளையும் கொடுக்கும். இதில் மெயினாக மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயை சொல்லலாம். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சொல்லலாம். இப்படி இந்த மாதிரி நிறைய சேர்க்கைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மிதுனத்துக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு கிரகங்கள் மூலிமா கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னல, அது எந்தெந்த கிரகங்கள் மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் வராதுங்கிறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு ராகு கேதுவால் எதுவும் உங்களுக்கு பெருசாக பலன் கிடைக்காது. அதனால் ராகு கேதுவை நினச்சி எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாதத்துடைய கடைசி டைம் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியால் இந்த அமாவாசைக்கு பிறகு வக்ரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வக்ரத்தை மட்டும் சமாளிப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னல, அந்த மாற்றத்தை பற்றி இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த மாற்றம் எப்படியெல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூன் அமாவாசைக்கு பிறகு என்ன கிரகங்கள் பயிற்சி நடக்க போகுது, அதனால் மாற்றம் எப்படி வருங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விரைய வளர்ச்சி தரக்கூடிய புதன் பயிற்சி நடக்க போகுது. இந்த அமாவாசைக்கு பிறகு புதன் பயிற்சி விரைய வளர்ச்சியை கொண்டு வருங்க. ஜூன் மாதம் புதன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 3 முறை பயிற்சி ஆகுவார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெறுவார். ஜூன் 30லேருந்து கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த புதன் பயிற்சி விரைய வளர்ச்சி தர்ற மாதிரி உங்களுக்கு அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிர பயிற்சி வேற திடீர் விரயத்தை கொண்டு வர மாதிரி அமைஞ்சிருக்கு. சுக்கிர பயிற்சி பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் உட்காந்துருந்துருக்கிறப்பாரு. அதாவது ஆட்சி பெற்று அதில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்குள்ளே செல்வார். இதனால் வருமானம் பெருகும், திடீர் விரயம் உங்களுக்கு வரவும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குரு பயிற்சியாவது ஏதாவது நன்மை தருமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு விரயம் தரக்கூடிய குரு பயிற்சியாக வந்திருக்கு. ஜூன் 3ஆம் தேதி அமாவாசைக்கு முன்னாடியே குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டுட்டார். அப்போ இனி விரய குருவாக உங்களுக்கு உக்காந்துட்டார். இனி விரயத்தை தராமல் மட்டும் போக மாட்டார். அதுக்கப்புறம் சூரிய பயிற்சியாவது ஆறுதலை தருமான்னு பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு ஆளுமை அதிகரிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு சூரிய பயிற்சி. ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் உங்கள் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனோடு இணைகிறாரு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுமையானது அதிகரிக்கும்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபம் தர்ற மாதிரி செவ்வாய் பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இந்த டைம் அமைஞ்சிருக்கு. ஜூன் 1 முதல், அதாவது இந்த அமாவாசைக்கு முன்னாடி ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேச ராசியில ஆட்சி பெற்ற செவ்வாய் சஞ்சரிக்கிறது. தொடர்ந்து லாபம் தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சி கொடுக்குற இடத்துல ராகு பயிற்சி இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கும். ராகு மற்றும் கேது பயிற்சியில் மிதுன ராசிக்கு எந்த மாற்றமும் பெருசாக வராது. ஆனால் ராகு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வளர்ச்சி ஓரளவு தொழிலில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலையும் ராசியிலையும் இந்த அமாவாசைக்கு பிறகு சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் பயங்கரமான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதில் பொது பலன்களாக உங்கள் ராசிக்கு இதெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பொது பலன்கள் என்ன பெறுவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 2024 ஜூன் 6 அமாவாசைக்கு பிறகு மாதம் முழுக்க பலவிதமான செலவுகள் ஏற்படுற மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் எப்படி செலவாகிறது என்பதை கணிக்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரியான டைம் தான் பணத்தை செலவு பண்ணாமல் நாம் பாதுகாப்பாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையோடு செயல்படணும். செலவு பல வகைகளில் ஏற்படும். அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அலைச்சல் ஏற்படும், தூக்கம் கெடும். அதை ரெண்டையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். உடல்நல பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியான நாட்டத்தை அதிகரித்துக்குங்க. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் வசிக்கக்கூடிய உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அங்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொள்ளுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிறைய ஏற்படும். அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்ள எவ்வளவு முயல முடியுமோ அவ்வளவு முயலுங்க. தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்கும், லாபமும் கிடைக்கும். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கவும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கிரக மாற்றங்களால் இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் பொதுவாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு சாதகமான பலன்களும் இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு இருக்குது. அது என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 2 வாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கும். செலவுகள், வீண் விரயம், அலைச்சல், உடல்நல பாதிப்பு போன்ற பல விஷயங்களில் அலக்கழிப்பு உணர்வீங்க. ஜூன் மாதத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு 2ஆம் பாதியில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுவீங்க. இந்த டைம் ஜூன் 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளை பெறுவீங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். நெருக்கடிகள்லாம் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதன் ஆட்சி பெறுவது நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாக இருக்க போகுது. மெயினாக செவ்வாய் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்தில் இருக்கிறது. வியாபாரம், மூத்த சகோதர விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் சாதகமான பலன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஜூன் மாதம் மேச ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மாதத்தில் ஆரம்பத்தில் சில ஏற்றத்தாழ்வு ஏற்படும். அந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்ய சூழல் ஏற்படும். வியாபாரிகள் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவாகும். அந்த மாதிரி செலவாகக்கூடிய விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. இந்த ஒரு வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கான வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூன் அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.